திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. அஞ்சு முகம் தோன்றல் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 23வது நாள். இந்த 23வது நாளில் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வள்ளியூர் அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வள்ளியூர் எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கிட்ட வரும். இந்த வள்ளியூர் திருநெல்வேலியிலிருந்து 20-25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. முருகப்பெருமானுடைய ரொம்ப மனதுக்கு பிடித்த தேவியான வள்ளி பிராட்டி, அந்த வள்ளி பிராட்டியுடைய தொடர்புடைய ஸ்தலங்கள் 2. ஒன்று வள்ளிமலை. நம்மளுடைய திருப்புகழ் இந்த பதிவில் முன்னாடியே பார்த்துருக்கோம். வள்ளிமலையை பற்றி, வள்ளிமலை சுவாமிகளை பற்றி கூட பார்த்துருக்கோம். இன்னொன்று இன்னைக்கு பார்க்கக்கூடியதான இந்த வள்ளியூர். வள்ளிமலை அம்பாள், அதாவது வள்ளி பிராட்டி அவளுடைய பாதம் படிந்து நடந்து உலாவிய திருமலை தான் அந்த வள்ளிமலை. இந்த வள்ளியூர் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வள்ளி தேவியை கல்யாணம் பண்ணிண்டு அதுக்கப்புறமா இந்த ஊருக்கு கூட்டிண்டு வந்தாராம். இந்த ஊரை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லுவா. அதுவும் இல்லாமல் வள்ளி தேவியோடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே இந்த ஸ்தலத்தையே மிதிக்க முடியுமாம். இங்கே ரொம்ப அழகான முருகன், கிட்டத்தட்ட 4-4.5 அடி உயர முருகன், ஒரு முகம் 4 கரங்கள், ஒரு பக்கம் வள்ளி தேவி, ஒரு பக்கம் தெய்வானை சகிதமாக 2 பேர் சகிதமாக இருப்பார். ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் சொல்கிறா. அதாவது வள்ளி தேவியை முருகப்பெருமான் திருமணம் பண்ணி கூட்டிட்டு வரும்பொழுது அம்பாள், அதாவது தேவசேனையால் உள்ளே வர முடியல அப்படின்னும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிணக்கு அகஸ்தியர் வள்ளியையும் தேவசேனையையும் சேர்த்து இந்த இடத்துல வைத்ததா ஒரு ஸ்தல வரலாறும் சொல்லுவாள். அடியனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போகிற பாக்கியம் கிடச்சிது. அப்போது இந்த வள்ளியூர் முருகன் கோவில் வாசலில் தேங்காய் பழம் பூக்கள் கடை போட்டிருக்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப அழகாக இந்த வள்ளியூருடைய ஸ்தல வரலாறை சொன்னார் எனக்கு. அப்போது அதை நான் பதிவு பண்ணிட்டு வந்திருந்தேன். இப்போ அந்த பதிவை நம்ம கேட்கலாம். அதை பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அந்த பதிவில் தெரியும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் குமரி மாவட்டத்துக்கும் மைய பகுதியாக இருக்கின்ற வள்ளியூர் என்ற அற்புதமான தலத்திலே குகைக்குள் அமர்ந்திருக்கிறார். அந்த குகையவர் குமரன் வள்ளியை மணமுடித்து வள்ளியூரில் அமர்ந்ததால் வள்ளியூர் என்று பெயர் வந்தது. இங்கே பூர்ணகிரி மலைக்குள், அந்த வள்ளி மலைக்குள் அமர்ந்திருக்கிறார் முருகன் சுப்பிரமணிய சுவாமியாக. உள்ளே திருக்கோயிலுக்குள்ளே ஜெயந்தீஸ்வரர், அகத்திய முனிவர், நாரதர் எல்லோரும் இங்கே முருகனோடு இங்கே இருந்ததனால் இங்கே புகழ்பெற்ற இந்த தலத்தில் வந்தவருக்கெல்லாம் பேரருளை தருகின்ற ஒரு முக்கியமான ஸ்தலம். வள்ளியம்மை பேர் கொண்டதினாலே, வள்ளியம்மைக்கு பேர் கொண்டதினாலே வள்ளியூர் அருகே கிராமங்கள் எல்லாம் ஆணை ரூபத்தில் விநாயகர் பெருமான் வந்தது ஆணைகுளம் என்றும், முருகப்பெருமான் முதியவர் வேடத்தில் வந்ததனால் கிழவநேரி என்றும், பண்டார குளம் என்றும், யானைக்கு வள்ளியம்மை அச்சப்பட்டதால் அச்சம்பாடு என்றும், அதனால் வள்ளியம்மை பேரில் இருப்பதனால் வள்ளியம்மைபுரம் என்று கிராமம் இருக்கிறது. ஆணை பொத்தை என்று விநாயகர் ஆணை ரூபத்தில் வந்த ஆணை பொத்தை என்று ஆணை மலையாக இருக்கிறது. அதை வரம் அளிக்கின்ற வள்ளியம்மையினால் கீக்குளம் என்று கிராமம் இருக்கிறது. வள்ளிக்குளம் என்று கள்ளிக்குளமாக இருக்கிறது. அழகான திருமலைபுரம் என்று கிராமங்கள் இருக்கிறது. வேடவக்குல தலைவர் நம்பிராஜன் அவதாரமாக இருக்கின்ற பெருமாள் இருக்கிறதுனாலே நம்பி கோயில், நம்பியாறு, நம்பி திரடு, நம்பி இப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால் இந்த பூர்ணகிரி மலைக்குள் இருக்கின்ற இறைவனை வழிபட்டு நீங்கள் வள்ளியம்மைக்குத்தான் முக்கியத்துவம். மலைக்கு உள்ளே இருக்கின்ற முருகப்பெருமான் பூர்ணகிரி மலை என்பது திருநெல்வேலி அமர்ந்த
திருச்செந்தூரிலே பாறையிலே முருகனை பார்க்கலாம், திருப்பரங்குன்றத்திலே பாறையிலே பார்க்கலாம், பிள்ளையார்பட்டியிலே பாறையிலே பார்க்கலாம், இங்கே குகைக்குள்ளே முருகனை பார்க்கலாம். எல்லாம் உள்ள முருகனை வந்து வழிபடுங்கள், அருள் பெறுங்கள், எல்லா நலமும் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். என் பேர் இப்போ அவர் சொல்லி நம்ம வள்ளியூரை பற்றி கேட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியதான திருப்புகழை பார்க்க போகிறோம். ரொம்ப சின்னதான திருப்புகழ், ரொம்ப ரொம்ப சின்னது, 8 வரிகள் தான். எப்பவும் போல் இதை நான் 2 தடவை படித்து காட்டுறேன். முதல் தடவை பார்த்துட்டே வாங்க, 2வது தடவை என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே படிக்கலாம். அல்லில் நேரும் மின்னது தானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர அவ்வழிதோறும் கையும் நானும் உலையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே. அவ்வளவுதான், ரொம்ப சின்ன திருப்புகள். இதை இன்னொரு தடவை நான் படித்து காட்டுறேன். அல்லில் நேரும் மின்னது தானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லி நேர அவ்வழிதோறும் கையும் நானும் உலையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். எவ்வளவு சின்ன திருப்புகழ் பார்த்தீங்களா? அதனால் முருகப்பெருமான் பேரில் பாரத்தை போட்டு பொறுமையாக படிங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். திருச்சிற்றம்பலம். நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.